Hello traders, good afternoon. This is Keith here. இன்னைக்கு ஜூலை 1st ட்ரேட் பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட மார்க்கெட் வியூ என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ நேற்று ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் இந்த ஹையை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் பிரேக் அவுட் ஆகிட்டு தென் ஒரே இடத்துல சேம் கன்சல்டேஷன் ஆகிட்டு கீழே விழுந்துருச்சு. ஸோ அதனால் இன்றைக்கான வியூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேரிஷில் தான் இருந்தேன். ஸோ டேரக்ஷன் நம்ம சிம்பிளாக வச்சுக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா சேம் லெவலில் இந்த பாயிண்டில் தான் ஃபர்ஸ்ட் கேண்டில் பாருங்கள், நேற்று முடிஞ்ச அதே லெவலில் தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பித்தா சப்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலே கிரியேட் பண்ணால் கூட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கிரியேட் பண்ணல. ஏன்னா ஆரம்பித்ததுலேருந்தே ஒரு மொமெண்டம் அப்சைட் மொமெண்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. புல்ஸ் அதிகமாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அகெயின் ஒரு இங்கே தான் டாப் 10-20 கேண்டில் தான் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குது. அகெயின் கன்சல்டேஷன் ஆகாமல் திரும்பி அந்த ஐயை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு கன்சல்டேஷன் ஆயிடுச்சு. ஸோ இதனால் என்ட்ரிக்கான சான்சஸ் வந்து இந்த பாயிண்டில் எனக்கு கிடைக்கல. ஸோ நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ப்ரீவியஸ் டே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்கிட்ட இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு மேஜராக இருக்கும் அப்படின்றதுக்காக பாயிண்ட் பண்ணிட்டேன். நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, மார்க்கெட் வந்து இப்படியே கண்டினியூஸாக பிரேக் ஆகிறப்போ நமக்கு கன்சால்டேஷன்றதுனால சின்னதாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து தானே நம்ம ஃபாலோ ஆன் வெயிட் பண்ணுவோம். பட் ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் பிரேக் பண்ணுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், ப்ரீவியஸ் டேவோட ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இது வந்து ஒரு கன்சல்டேட் பிரேக் பண்ணுது அல்லது ஒரு ஹெல்த்தியான கேண்டலுக்கு அப்புறம் ஒரு நல்ல ரிஜெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா நான் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த 12:05க்கு அப்புறம் இந்த கேண்டில் ஒரு பெரிய ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஃபார்ம் ஆனால் உடனே நான் எடுக்கலை. ஒரு சின்னதாக மேலே போயிட்டு வருதா அப்படின்றத பார்த்தேன். அகெயின் போயிட்டு எனக்கு ரிஜெக்ட் ஆகிற மாதிரி தெரியவும் அப்படியே அந்த கேண்டில் எடுத்துட்டேன். எடுத்த உடனே ஒரு மொமெண்டம் சின்னதாக போயிட்டு அடுத்த கேண்டிலே பிக் கேண்டிலே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன், பெரிய ரிஜெக்ஷன். இங்கேயே ஒரு பாயிண்ட்டை கேப்சர் பண்ணேன். பட் நெக்ஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் மொமெண்டம் நடந்துச்சா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது எந்த லெவலுன்றத. ஸோ இது வந்து அரௌண்ட் ஒரு 24,000 லெவல்ஸு. ஸோ இங்கே எவ்வளோ பெரிய மொமெண்டம் ஃபாலோ ஆனால் கூட அகெயின் இந்த கேண்டில் வந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. பட் இந்த கேண்டில் வந்து நமக்கு எஸ்எல் வாங்கிட்டோம். ஸோ 140.75 போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இதை தான் நான் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். எஸ்எல் பார்த்தீங்கன்னா 146 இருந்துச்சு. இங்கே தான் நான் ஸ்டாப் லாஸ் ஸ்பாட் படி இந்த லெவல் தான் நமக்கு ஸ்பாட் எஸ்எல். பட் ஆக்சுவலாக இந்த ஜோன் இங்கே வரப்பையே நமக்கு வந்து எஸ்எல் அன் பண்ணிருச்சு. ஸோ அகைன் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே கன்சாலிடேட் இருக்குது. வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேண்டில் தான் நமக்கு ஸ்பாட்டில் பார்த்த மாதிரி ஒரு அரௌண்ட் ஒரு 11 பாயிண்ட்ஸ் கிட்ட ஓவராலாக. இங்கே பார்த்தா தெரியும் ஒரு 5,000 கிட்ட ரீச் பண்ணுச்சு ப்ராஃபிட்டு. நான் வீடியோவில் காமிச்சேன் பொசிஷனல் ஆர்டர்ஸ், இங்கேயும் நான் காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ப்ராஃபிட்டில் லாஸ், பிரேக் ஈவன், நோ ட்ரேட் எதாக இருந்தாலுமே ரெகுலராக நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்றது தான் என்னோட ஒரு ஆசை. ஸோ அதனால் என் கண்டென்ட்டுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி டெய்லி வீடியோஸ்க்கு 6 o'clock நான் டெய்லி அப்லோட் பண்ணிடுவேன். ப்ளீஸ் செக் இட் அவுட். தேங்க்யூ, பாய்.